எல்லா அப்பாவுக்கும் சில கனவுகள் இருக்கும். ஆனா அந்த கனவெல்லாம் நிஜமாவதில்லை. இப்போ நல்ல காலேஜில் சேர்த்து விட்டுருக்குறேன். நல்லா படித்து முன்னுக்கு வரணும். என்ன பார்த்துக்கிறியோ இல்லையோ, ஆனால் அம்மாவை நல்லா கவனிச்சுக்கணும். என்னப்பா சும்மா அட்வைஸ் பண்ணேங்கிறேன். காலேஜ் பைக்கில் போகிறான், பைக் வாங்கி கொடுத்தியா? சரி நீ போப்பா, காலேஜ் வந்துச்சு. Good morning. Sit down. Sit down. Excuse me, sir. May I come in? Yes, come in. அண்ணே 2 டீ போடுண்ணே. வண்டி ரெடி பண்ண கொடுத்தேனே, ரெடி ஆயிடுச்சாப்பா? பிரேக் ஆரம்பிச்சு பண்ணுங்க. என்ன மாத்துங்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள வேணும்பா. அலைன் பண்ணி சேர்த்து பாருங்க. பார்த்துலாம். காலையில பாருங்க, டியூட்டிக்கு போகணும்ல. ஓகேண்ணே ஓகேண்ணே. என்னண்ணே சந்தோஷமா ரொம்ப தெம்பா இருக்கீங்க. பையனை நல்ல காலேஜில் சேர்த்து விட்டுருக்குறேன். நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. என்ன நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது பாருங்க நாளைக்கு. அதான் அதனால ஒரு சந்தோஷம் தான். என்னடா தனியா உட்காந்துருக்க? உன் பேர்னா? என் பேர் அன்பரசுரா, இல்லை நண்பன் அன்புன்னு கூப்பிடுவாங்க. என் பேர் அறிவாண்டா, எல்லாரும் என்ன அறிவாரையும் கூப்பிடுவாங்க. வா என் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நேற்று நைட் எங்கடா போனேன்? அவனுக்கு கேள்ல காமெடிலாம் பண்ணியிருந்தானே நேற்று நைட். அவனை பாடுறான். நேற்று நைட் கிளப் போயிருந்த மச்சான். செம்ம என்ஜாய்மெண்ட். 5000 எக்ஸ்பென்ஸ் ஆச்சு. எக்ஸ்பென்சஸ் பெருசாக இருந்தாலும் சான்ஸே இல்லைடா. ஆசம் என்ஜாய்மெண்ட். அப்போ எல்லாரும் போகலாமாடா? ஒரு 3000 பாக்கெட் மணி எடுத்துட்டு வந்தாங்கடா. போயிட்டு வந்து மச்சான் காசு இருந்தால் தான்டா ஃப்ரெண்டு கூட மதிப்பாங்க. சரி மச்சான், சரணா பையன் கூட நம்மளை போல் தான். அவனுக்கு மட்டும் எப்படி அவ்வளோ காசு கிடைக்குது? அவனுக்கு என்னடா ஒரு ரேஸ் போனால் 5000 10,000 அழகாக சம்பாதிப்பான். லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுறான். அப்போ ரேஸுக்கு போனால் காசா? என்னடா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தா கூப்பிட்டு திரும்பியே பார்க்கல நீங்க. நம்மலாம் கூப்பிட்டா கண்டு பாரு. வெண்டார வேலைக்கு எல்லாம் வாங்கி கம்பெனி. மச்சான் நாளைக்கு ஒரு ரேஸ் இருக்குடா. எனக்கு பதில் யாராவது வரீங்களாடா? சொல்லுங்கடா. மச்சான் நான் ஓட்டுறேன்டா. நீ ஓட்டுவியாடா? ஓட்டுவேன் மச்சான், நல்லா ஓட்டுவேன். அப்போ நான் நாளைக்கு வண்டி தரேன்டா, நீ எனக்கு பதில் மச்சான். ஓகே மச்சான், சரிடா. அந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டானே. என்னது? இக்காலத்து இளைஞர்கள் தனது பெற்றோரின் கனவுகளை புரிந்து கொள்வதில்லை.